அல்லேலூயா! ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம இப்ப ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசித்துவிட்ட பரமபிதாவே, இந்த அருமையான வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒரு விசை கூட கர்த்தாவே அப்பா எங்களை உம்முடைய சமூகத்துல கூட்டு வந்து கர்த்தாவே உம்முடைய வேதத்தை ஆராயும்படியாய், படிக்கும்படியாய் நீர் பாராட்டின கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா! இப்பொழுதுமாய் நம்ம வந்து ஆம், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் பாகமா நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் ஒரு 16 வசனங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 16 வசனத்துல கொர்நேலியுக்கு எப்படி தேவன் வந்து தேவதூதன் மூலமா தரிசனம் கொடுத்ததையும், அங்கிருந்து கொர்நேலியு வந்து அவங்களுடைய ஆட்கள் 3 பேர அனுப்புனதையும் பேதுருவ பார்க்கறதுக்காக, அது இல்லாம இங்க வந்து பேதுரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, பேதுருக்கு வந்து ஒரு தரிசனம் கிடைக்கிறதையும், அந்த தரிசனத்துல அந்த 4 துப்பட்டிகள் உள்ள இதுல பல விதமான மிருகங்கள் இருக்கிறதையும், அடித்து புசி என்கிற காரியத்தையும் போன வாரம் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் 17ல இருந்து நம்ம தொடங்கலாம். 17ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். ரொம்ப கரெக்டா சொல்றாங்க. அவ்வளவு பேர் அங்கிருந்து அனுப்புனத ஆவியானவர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ. நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுல வந்து பேதுரு வந்து திகைச்சிட்டு இருக்காரு. என்ன, இந்த 17 to 20 உள்ள வசனத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு வந்து சின்க்ரனைசேஷன், ஒரு டிவைன் சின்க்ரனைசேஷன் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒருபுறம் தரிசனத்துக்கு அர்த்தம் புரியல, பேதுரு குழம்பி இருக்காரு. மறுபுறம் அங்கிருந்து தேவன் வந்து கொர்நேலியுனால தூதுவர்களை அவருடைய வாசப்படியில கொண்டு வந்து சேர்க்கிறார். இவற்றுக்கிடையே அவர் பரிசுத்த ஆவியானவரால் நேரடியாக நீ வந்து சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேதுருக்கு வந்து கட்டளை கொடுக்கிறாரு. அவன் வந்து பேதுரு வந்து ஒரு தனக்குள்ள வந்து சந்தேகப்படுறதையும், ஒரு துல்லியமாக, அதாவது பெர்ஃபெக்ட் டைமிங் அங்க இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த திகைப்பு அப்படின்னு சொன்னா 3 முறை வந்து தரிசனம் காட்டப்பட்ட பிறகும், ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அப்படிதான் பேதுரு கிட்ட தான் இயேசு சொல்றாரு, கேட்கிறாருல, நீ சீமோனின் குமாரனாகிய யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என் மேல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை கேட்கிறத பாக்குறோம். அது மாதிரி பேதுரு வந்து 3 தடவை பதில் அளிக்கிறதையும் பாக்குறோம், மறுதளிக்கிறதையும் பாக்குறோம். அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து இப்பயும் பாருங்க 3 தடவை வந்து அந்த தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. பேதுருக்கு நல்லா குட்டி 3 தடவை சொன்னாதான் புரியும் போல. அப்போ அடித்து புசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தடவை சொல்றத பாக்குறோம். அப்போ ஒரு துல்லியமான தெய்வீக நேரம், இதுல பெர்ஃபெக்ட் டைமிங் இருக்குது. பார்த்தா பேதுரு வந்து அந்த மேல் வீட்டு அறையில, ஐ மீன் கூரையில, அந்த இந்த தரிசனத்தை குறிச்சு ரொம்ப சிந்திச்சிட்டு இருந்தாரு. என்ன நடக்குது, என்ன தரிசனம் இது, எனக்கு நான் பசியில இருக்கிறேன், இப்படி ஒரு தரிசனம் இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அவங்க வந்து பயணிச்சு வராங்க. அதாவது மறுநாளில தான் வர்றாங்க. அந்த மனிதர்கள் வந்து சீமோனுடைய வீட்டுல வாசற்படியில வந்து நிக்கிறாங்க. தேவனுடைய திட்டங்கள் வந்து எவ்வளவு துல்லியமான நேரத்துல வந்து ஒருங்கிணைக்கப்படுகிறதுன்றத நம்ம இதுல பார்க்கலாம். இப்ப வாசற்படியில யார் நிக்கிறா? புறஜாதிகள். ஒரு அடையாளத்தோட ஆரம்பம் இங்கதான் இருக்குது. இது எங்க நிக்கிறாங்க? சீமோனுடைய வீட்டை விசாரிச்சுக்கிட்டு. சீமோனுடைய வீடு எங்க இருக்குது? ஒரு அந்த தோல் பதனடிக்கிறவன், அதாவது தோல் பதனடிக்கிறவன் நம்ம போன வாரத்துல பார்த்தோம். அது வந்து விரும்பப்படாத, அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு வேலை. அவங்க வந்து ஒரு நகரத்துக்கு வெளிப்புறமா ஓரமா இருக்கிறாங்க, கடலோர பகுதிகளில் இருக்கிறாங்க. அப்ப விசாரிச்சுக்கிட்டு அதையும் வந்து தூதனானவர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, அந்த சீமோனுடைய வீடு எங்க இருக்குது, எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப விசாரிச்சுக்கிட்டு அங்க வந்து அந்த பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப தேவதூதன் வந்து கொர்நேலியுவுக்கு கொடுத்த ஒரு பெர்ஃபெக்ட், அதாவது ரொம்ப துல்லியமான
ஒரு அடையாளங்களை வந்து இந்த 5, 6 அந்த வசனத்திலையும் பார்க்கலாம். அப்படியே பயன்படுத்தி விசாரித்து கொண்டு வந்தார்கள். அடுத்தது அந்த 3வது காரியத்தை இதுலயே வசனத்துல பார்க்கலாம். 17-20ல பரிசுத்த ஆவியானவரின் நேரடி வழிகாட்டுதல், வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப பேதுரு வந்து மேல் வீட்டுல யோசிச்சு கொண்டிருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட நேரடியா பேசுறாரு. இது வந்து இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்துல ஆவியானவர் எப்படி ஆளுகை செய்கிறாருன்றத அவசியத்தை காமிக்கிறது. இந்த 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க அவருக்கு வந்து வெளிப்படுத்தப்பட்டது. பேதுருவுக்கு கீழே என்ன நடக்குது, அந்த வீட்டுல கீழே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஆனா அந்த சர்வ வியாபியாகிய ஆவியானவர் வாசல்ல வந்து நின்ற தூதுவர்கள் எண்ணிக்கை முதற்கொண்டு 3 பேரு. ஏன்னா கொர்நேலியு வந்து அந்த 2 பேர் தங்க வீட்டுல உள்ளவங்க, 1 வந்து தேவ பக்தி உள்ள ஒரு போர்ச்சேவன். 3 பேரை கொர்நேலியு அனுப்புறத நம்ம போன வாரம் பார்த்தோம். அப்படியே வந்து தூதனானவர் அங்க பேதுரு கிட்ட சொல்றத பார்க்கலாம். நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா நானே அவர்களை அனுப்பினேன். இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்திருக்கிறவங்க புறஜாதிகள். இவர் வந்து ஒரு தரிசனம் பார்த்தாங்க. ஆனா இந்த தரிசனத்துக்கும் அதுக்கும் வந்து கனெக்ஷன் ஆவறதுக்கு முன்னாடியே தூதனானவர் நீ போ, நீ சந்தேகப்படாதுன்னு அனுப்பி விடுறாங்க. அப்ப போற வழியில தான் நீங்க பின்பற்ற வசனங்கள்ல பார்க்கலாம், எல்லாம் தெளிவாகிறது. அவருடைய மைண்ட் வந்து புறஜாதிகள் மத்தியில நம்மளை கொண்டு போறாருன்றத அவர் உள்ளுக்குள்ள போடுறதுக்கு முன்னாடியே தூதனானவர் கட்டளையிட்டதை கீழ்ப்படிஞ்சு அவர் போகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த யூத பாரம்பரியத்தின்படி பேதுரு அவர்களோடு செல்ல மறுப்பான் என்பதை ஆவியானவர் அறிஞ்சிருந்தார். அதாவது எந்த ஒரு மத ரீதியான சடங்கு சந்தேகங்களுக்கும், ஏன்னா இவர் வந்து யூத பாரம்பரியத்துல வந்தவர், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர், புறஜாதிகளோடு கலவாதவர். அப்படிப்பட்ட அதாவது நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைபிடித்து வந்த இந்த யூத பரம்பரையில இருந்து புறஜாதியானவர்கள் இவங்க எதையுமே விசுவாசிக்காதவங்களே அவங்ககிட்ட போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள இருந்தாலும் அதை வந்து அப்சர்வ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களோட நேரடியா ஆவியானவர் பேதுரு மூலமா கிரியை செய்யறத பார்க்கலாம். இந்த வசனங்கள்ல ஆழமான ஒரு தியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க், இறையியல் கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தா, தேவன் வந்து கொர்நேலியோட ஜெபத்தை கேட்கிறார். அவனுக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்து அவனது ஆட்களை அவங்க வழி நடத்தி, ஏன்னா கொர்நேலியு வந்து கிளியரா தனக்கு கிடைச்ச தரிசனத்தை அவங்களுடைய ஜனங்களுக்கு அங்க வந்து சொல்லி இங்க அனுப்புறாங்க. அப்போ பேதுருவோடைய சிந்தனையும் தயார் பண்றாரு ஆவியானவர். அப்போ ரட்சிப்புடைய கிரியை வந்து கிரியையில வந்து தேவனுடைய திட்டம் எவ்வளவு பூரணமானது அப்படின்றத நம்ம இதுல பார்க்கலாம். படிப்படியான வெளிப்பாடு. அப்ப ஒரு ப்ரோக்ரசிவ் ரெவலேஷன் இதுல இருக்குது. அந்த துப்பட்டியில கண்ட தீட்டான விலங்குகள் வந்து தரிசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பேதுரு வந்து ஒரு குழப்பத்துல இருந்தாரு. இப்போ வாசல்ல வந்து புறஜாதிகள் வந்து நிற்கிறதையும் அவர்களோடு செல்ல ஆவியானவர் கட்டளை இடுகிறதையும் கண்டபோது, தீட்டான விலங்குகள் என்பது உண்மையில புறஜாதி மக்களை குறிக்கிறது என்ற தரிசனத்தை வந்து ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் பேதுருவின் மனசுல வந்து மெதுவா தான் அது வந்து அது கிளியராக, அதாவது தெளிய தொடங்குகிறத பார்க்கலாம். 21 இப்போ பேதுரு வந்து இறங்கி போறாரு. அதே சமயத்துல ஒரு தாழ்மை இப்போ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அப்போ பேதுரு வந்து மேல் வீட்டுல தரிசனத்தை குறிச்சு சிந்தித்து கொண்டிருந்தாரு. ஆனா தேவ ஆவியானவர் சொன்ன உடனே சந்தேகப்படாம கீழே இறங்கி போறார். அப்ப தேவ தரிசனம் என்பது வெறும் கற்பனையோ இல்லைன்னா ஒரு பரவச அனுபவமோ இல்ல. அது மனுஷ தேவைகளை நோக்கி நம்ம வந்து கீழே இறங்கி இல்லைன்னா வர வைக்கும் ஒரு கீழ்ப்படிதல். சரியா? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்ப பழைய ஏற்பாட்டுல கூட இந்த காரியங்களை நம்ம ஒரு அலசணும் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு வந்து தூதர்களை சந்தித்தாங்க. அந்த ஆபிரகாம வந்து தூதர்கள் சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். எங்க? ஆதியாகமம் 18:1-5. அந்த மம்ரேனுடைய இடத்துல அவர் உட்கார்ந்திருந்த போது ஒரு 3 மனுஷர்கள் வந்து அந்த கூடார வாசல்ல இருந்து ஓடி போய் அவர்களை வந்து சந்தித்து
தாழ்மையோட அவர் வந்து உபசரிக்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க இருங்க, நான் வந்து ஒரு அடப்ப செஞ்சு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உபசரிக்கிறத பார்க்கலாம். அதே போல தான் பேதுருவும் அந்த மேல் வீட்ல இருந்து கீழே இறங்கி போய் அந்நிய மனுஷர்களை எதிர்கொண்டு அவர் கூப்பிடுறாரு. அதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டுல கூட இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறத பார்க்கலாம். எங்க பிலிப்பியர் 2:6-8. அவர் வந்து இயேசு தம்முடைய தெய்வீக மகிமையை விட்டு பூமிக்கு தாழ்மையா இறங்கி வந்தது போல பேதுருவும் தன் யூத பெருமைய, மேல் வீட்டு வசதிய எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க கதவு கிட்ட நிக்கிற புறஜாதியரை நோக்கி தாழ்மையா இறங்கி வருகிறார் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனால் தேவ யத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அப்போ இங்க வந்து அவன் வந்து எப்படி தேவனுக்கு பயப்படுகிறவன். கொர்நேலியு வந்து முழுமையா யூத மதத்திற்கு மாறலனாலும் யூதர்களுடைய ஒரே மெய்யான தேவனை அவன் ஆராதித்து பக்தியோட இருக்கான். அவன் இந்த பரிசுத்த தூதனால கட்டளை பெற்றான். அதாவது ஒரு டிவைன்லி இன்ஸ்ட்ரக்டட் அங்க அவனுக்கு வந்து ஒரு தரிசனம் கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா புறஜாதியர்கள் இருந்தாலும் யூத முறைமைப்படி அவன் வந்து அந்த 9ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறோம். அப்போ அந்த கொர்நேலியுடைய ஜெபம் தர்மம் அந்த தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதால் தேவன் வந்து தேவன் அவனுக்கு தூதன் மூலமாக வழிகாட்டினார். அதுவும் இல்லாம அவனுடைய நீதி அவனை ரட்சிக்கல. ஆனா ரட்சிப்பின் வழியை காட்ட தேவனை நோக்கி அவனை வழி நடத்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல கூட தானியேல் 6:4-5 பார்க்கலாம். தானியேலுடைய நற்சாட்சி, அதாவது அந்நிய தேசமாகிய பாபிலோன்ல கூட இருந்த போதிலும் எதிராளிகளாலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப உண்மையாவும் நீதியாவும் உள்ளவனா இருந்தான். அதே போலதான் கொர்நேலியும் ரோமானிய அதிகாரியா இருந்தாலும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி பெற்றிருந்தான் அப்படின்றத பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல கூட அந்த 100க்கு அதிபதியோட விசுவாசத்தை பார்க்கலாம். அதாவது லூக்கா 7:1-10. இது ஒரு அவர்கிட்ட வந்த இன்னொரு ரோமானிய 100க்கு அதிபதி. இப்ப யூதர்களுக்கு வந்து ஒரு ஜெப ஆலயத்தையே கட்டி கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து நல்ல சாட்சி அவர் வந்து பெற்றிருந்தாருன்றத பார்க்கலாம். இயேசு கூட சொல்றாரு அவனை குறித்து, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அப்படின்றாரு. அப்போ நற்சாட்சி, நல்லவர் என்று சாட்சி பெற்றவர்களா இருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். 23 அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். அப்போ அதே நாள் போகல. ஏன்னா உபசரிச்சு வீட்டுல வாசல்ல வந்தவங்களுக்கு புறஜாதியா இருந்தாலும் போங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லாம வீட்டுக்குள்ள வச்சு அவங்கள உபசரிக்கிறத பார்க்கலாம். உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள். இங்க வந்து மெயினா பார்க்கலாம், ஒரு பாகுபாடு தகர்த்தலும் சகோதரத்துவமும் இருக்கிறத பார்க்கலாம். அதாவது யூத பாரம்பரியத்தின் அந்த அஸ்திவாரமே வந்து தகர்க்கப்படுகிறது. அதுவும் இல்லாம தன்னை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து அந்த சாட்சிகளின் பாதுகாப்பு அப்படின்ற ஆங்கிள் இந்த வசனத்தை பார்க்கலாம். அதாவது யூத பாரம்பரியத்தின் அஸ்திபாரம். அப்போ என்னன்னா யூத புறஜாதி பிரிவினை, அதுதான் மதில், தடுப்பு சுவர். அந்த மதில் வந்து உடைக்கப்பட்டு சுவிசேஷம் வந்து எல்லைகளை தாண்டி பரவுவதற்கான முக்கியமான காரியங்கள் இங்க நடக்கிறத பார்க்கலாம். அதாவது யூத பாரம்பரியத்தில அஸ்திபாரம் தகர்க்கப்படுகிறது அப்படின்னா அங்க உள்ளே அழைத்து உபசாரம் செய்து அப்படின்றத பார்க்கலாம். நீ போப்பா, நீ புறஜாதி, நீ இங்க வரக்கூடாது அப்படின்னு தள்ளவே இல்லை. ஒரு பண்பாட்டு தடை யூத மத சட்டங்களின்படி, அதாவது அவங்களுடைய ட்ரெடிஷன் ஆஃப் எல்டர்ஸ் ஓரல் லா அப்படின்னு சொன்னா, ஒரு யூதன் வந்து புறஜாதிகளை தான் வீட்டுக்குள்ள அழைப்பதோ அவங்கள வந்து விருந்து கொடுக்கறதோ அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறதோ வந்து ரொம்ப விலக்கப்பட்ட ஒன்று. பழைய பாட்டுல கூட யோனா வந்து புறஜாதியாருக்கு நற்செய்தி சொல்ல விரும்பல.
போக சொன்னது நினிவேக்கு, ஆனா போனது தர்ஷீஷ்க்கு. அந்த யோப்பாக்கு ஓடினான். ஓடிட்டு அந்த பாரம்பரிய சுவர்களை உடைச்சிட்டு புறஜாதியாரை இங்க வந்து அந்த பேதுரு வந்து தான் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளுகிறத பார்க்கலாம். அப்ப இந்த பேதுரு வந்து ஒரு உடனடி மாற்றம். இதெல்லாம் வந்து ஆவியானவர் கிரியை செய்கிறார் அவங்க உள்ளத்துல. அந்த மேல் வீட்டு தரிசனத்தை பார்த்துட்டு பரிசுத்த ஆவியானவர் நேரடி கட்டளையும் மனசுல எடுத்துக்கிட்டு பேதுருடைய மனப்பாங்கு வந்து முற்றிலும் மாறப்பட்டிருந்தது. அந்த 3 புறஜாதி மனுஷர்களையும் தாம் வீட்டுக்குள்ள அழைத்து அவர்களுக்கு தங்க இடமும் உணவும் கொடுத்து உபசரிக்கிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் அப்படின்னா புறஜாதிகளுக்கான, அதாவது ரட்சிப்பின் கதவு திறப்பதற்கு முன்பாகவே பேதுருவோடைய இருதயத்துல இருந்த ஜாதி மத அந்த எல்லைகள் எல்லாம், அதாவது எல்லைகளை தாண்டி புறஜாதிகளுக்குள்ள நுழையிற காரியங்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட இதை பார்க்கலாம் இந்த உபசரிப்பின் மூலமாக. இன்னொரு காரியம் கூட இதுல வந்து இந்த வசனத்துல சாட்சிகளின் பாதுகாப்பு அப்படின்னா என்ன? அப்போ சகோதரர்கள் சிலரும் வந்து அவனோட கூட போனார்கள். சகோதரர்கள் எண்ணிக்கை என்ன? அப்போஸ்தலர் 11:12 படி ஒரு 6 பேர் யோப்பாவிலிருந்து பேதுருவோடு சென்ற சகோதரர்களின் எண்ணிக்கை அப்படின்னு 6 பேரை எழுதியிருக்கிறத பார்க்கலாம். நீங்க அப்போஸ்தலர் 11:12 எடுத்தீங்கன்னா அதுல வந்து நம்பர் இருக்குது. இந்த 6 பேரும் அவனோட சேர்ந்து போனாங்க. ஏன் இதனுடைய நோக்கம் என்னன்னா, இவர் வந்து எருசலேமில் உள்ள தீவிர கிறிஸ்தவர்கள் வந்து பின்னாட்களில் பேதுருவின் மீது வந்து நீ புறஜாதிகளிடம் ஏன் சென்றாய் அப்படின்னு அவங்க நிச்சயமா ஒரு நாள் குற்றம் சுமத்துவாங்க. ஏன்னா பிராக்டிக்கலா நடந்த என்னென்ன காரியங்கள் நடந்துச்சுன்றது இவருக்கு தெரியும். ஆனா இவரோட கூட ஒரு சாட்சி சேர்க்கறதுக்காக இந்த 6 பேரையும் கூட்டிட்டு போறத பாக்குறோம். அப்ப நியாயப்பிரமாணத்தின் விதி என்ன? பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி எந்த ஒரு காரியமும் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாயினால் நிலைநிற்க வேண்டும். உபாகமம் 19:5 பார்க்கலாம், பல இடங்கள்ல பார்க்கலாம். இது ஒரே ஒண்ணு வசனத்தை சொல்றேன். அந்த மாதிரி 2, 3 சாட்சிகள் வேணும் எந்த ஒரு காரியத்துக்கும். அதனால்தான் பேதுரு வந்து இந்த நடவடிக்கையை சட்டபூர்வமா இல்லைன்னா ஒரு தெய்வீக பாதுகாப்புக்காக ஒரு ஞானமா எடுத்த முயற்சி தான் அந்த 6 பேரை கூட்டிட்டு போறதுன்றத பார்க்கலாம். அடுத்த வசனம், மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். இங்க ஒரு கொர்நேலியோட எதிர்பார்ப்ப பார்க்கலாம். அங்க இருந்து அனுப்பியாச்சு, நீ போய் தேவதூதன் அவனுக்கு கொர்நேலியுக்கு கட்டளையிட்டபடி ஒரு 3 பேரை அனுப்பி நீ சீமோனை வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு இங்க உள்ள அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுல ரெடியா இருக்கிறாரு, அவங்க எப்படியும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆவிக்குரிய பசி இல்லைன்னா ஒரு சுவிசேஷ தாகம் இருக்கிறத பார்க்கலாம். அடுத்தது அது மட்டும் இல்ல, ஒரு ஆத்ம பாரமும் தேவ தாகமும் இதுக்கு கீழே நம்ம பார்க்கலாம். இங்க வந்து ஒரு பயண காலம் அப்படின்றதையும் கொர்நேலியோட எதிர்பார்ப்பு என்ன, ஆவிக்குரிய பசி அப்படின்றத பார்க்கணும்னா அந்த யோப்பால இருந்து செசரியாவுடைய தூரம் வந்து நம்ம போன வாரமும் பார்த்தோம், 50 கிலோமீட்டர், அதாவது 30 மைல். இந்த 23ஆம் வசனத்துல யோப்பால இருந்து புறப்பட்டு 24ஆவது வசனத்துல அவங்க வந்து மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த தூதுவர்களுடைய வருகை, தங்குதல், அப்புறம் மறுநாள் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா துல்லியமா கால வரிசைகளில நடந்திருக்கிறத பார்க்கலாம். இந்த கொர்நேலியோடைய மாபெரும் எதிர்பார்ப்பு அப்படின்னா, இந்த கொர்நேலியு வந்து பேதுரு வருவான் அப்படின்றதுல வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே படல. என்னதான் வந்து நான் வந்து புறஜாதியா இருந்தாலும் என்கிட்ட தேவதூதர் பேசியிருக்காரு, என்னைய வந்து அனுப்பி அங்க கூட்டிட்டு வா, ஏன்னா அவருடைய வாயிலிருந்து நம்ம கேட்க வேண்டிய சுவிசேஷம் இருக்குது அப்படின்றதுனால கூட்டிட்டு வான்னு சொன்னது நிச்சயமா தேவதூதன் சொன்னதை கொஞ்சம் கூட சந்தேகப்படாம நம்பி அங்க காத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அதுவும் இல்லாம ஒரு ஆவிக்குரிய, அதாவது இவருக்கு அந்த விசுவாசம் மட்டும் இல்ல, அங்க விசுவாசத்துல எல்லாரையும் கூட்டிட்டு வச்சிருந்தாரு. ஒரு ஆவிக்குரிய பசி இல்லைன்னா ஒரு சுவிசேஷ தாகம் இருந்துச்சு. அதாவது நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா பத்தாது, என் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படணும், என் நண்பர்கள் என்னுடைய சுத்திலும் இருக்கிறவங்களும் ஆசீர்வாதத்தை பெறணும், இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான விசுவாசியோட அடையாளம் இதுதான். சாரி, அவனுடைய குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். இதனுடைய தியாலஜிக்கல் சம்மரி, இறையியல் சுருக்கம் அப்படின்னா, பிரேக்கிங் பவுண்டரிஸ், எல்லைகளை உடைக்கிறாங்க. புறஜாதியார் உபசரித்தது மூலம் பேதுருவே வந்து உபசரித்துட்டு கிறிஸ்துவுக்குள் அனைவரும் ஒன்று அப்படின்ற ஒரு புதிய ஏற்பாட்டு சபை தத்துவம் இங்க வந்து செயல்பாட்டுக்கு வர்றதை நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாம இவாஞ்சலிஸ்டிக் ஹார்ட் அப்படின்னா சுவிசேஷ இருதயம். இங்க வந்து கொர்நேலியு வந்து எல்லாரையும் கூட்டி வச்சு, அதாவது சமூக வட்டாரத்துல எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு இது வந்து ஒரு ரொம்ப சிறந்த ஒரு உதாரணம் அப்படின்றத பார்க்கலாம். அதுவும் இல்லாம இப்ப வந்து அடுத்த வசனம் 25, பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். அப்போ தேவனுக்கு உரிய மகிமையை ஒருபோதும் மனிதன் தனதாக்கி கொள்ள கூடாது. மறுபடியும் சொல்றேன், தேவனுக்கு உரிய மகிமையை ஒருபோதும் மனுஷன், அவர் ஊழியக்காரரா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், பிரீச்சரா இருக்கலாம், எல்டரா இருக்கலாம், இல்லைன்னா இவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா தேவனுக்கு உரிய மகிமையை ஒருபோதும் மனிதன் தனதாக்கி கொள்ளக்கூடாது. இங்க வந்து வேதாகம சம்பவம்ல ஒப்புமை என்னன்னா, இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட இதே வசனத்தை நம்ம பார்க்கலாம். 22:8-9, அப்போஸ்தலனாகிய யோவான் தேவ தூதனின் காலில் விழுந்து பணிய முற்பட்ட போது தூதன் அப்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, தேவனை ஆராதனை செய் அப்படின்னு தடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அப்போஸ்தலர் 14:11-5 கூட அந்த லிஸ்திரால வந்து பவுலையும் பர்னபாவையும் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஆராதிக்க வந்தபோது அவங்க வந்து ஆடைகள், அதாவது பவுலும் பர்னபா வந்து அவங்களுடைய சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு, நாங்களும் உங்களை போல ஒரு பலவீனம் உள்ள மனுஷர் தான் அப்படின்னு அலறினாங்க. அப்போ தேவனுக்குரிய மகிமைய ஒருவரும் நீங்கதான் அப்படி பண்ணீங்க, நீங்கதான் அப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம உயர்த்தி பேசும்போது, ஆண்டவரே எல்லா மகிமையும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம தாழ்த்திக்கணும். இதுல உள்ள ஆழமான தியான பார்வை அப்படின்னு சொன்னா, கொர்நேலியு வந்து ஒரு பெரிய ரோமானிய ராணுவத்துக்கு 100க்கு அதிபதி, செஞ்சுரியன். ஆனா பேதுரு வந்து ஒரு மீன்பிடி தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா என்ன ஒரு தாழ்மை! அவர் வந்து கால்ல விழ பணிந்து கொண்ட போது பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான். இயேசு வந்து சீஷர்களின் கால்களை கழுவி தாழ்மையை வெளிப்படுத்தின காட்சி, அதாவது யோவான் 13 பார்க்கிறோம். அத வந்து பேதுரு வந்து கண்ணால கண்டவர். அந்த ஒரு தாழ்மை, அதாவது பேதுருவின் மனதை பதிஞ்சிச்சு. தேவனுக்குரிய மகிமையை ஒருபோதும் மனுஷன் வந்து தனதாக்கி கொள்ளக்கூடாது அப்படின்றதுல வந்து பேதுரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. புறஜாதியா இருக்கட்டும், நான் வந்து யூதன் அப்படின்ற பெருமை இல்லாம, இந்த பக்கம் பார்க்கும்போது செஞ்சுரியன், அவரும் அது வந்து ஒரு 100க்கு அதிபதியா இருந்தாலும் தேவனுடைய தேவ மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கால்ல போய் விழுந்த போதிலும் பேதுரு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்தது 27-29 பார்க்கலாம். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானுடனே கலந்து அவனிடத்தில் போக்கு வரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைத்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். இப்ப பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், லேவியராகமம் 11 சுத்தமான இல்லைன்னா அசுத்தமான மிருகங்களுடைய பட்டியல் அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். போன வாரம் கூட கொஞ்சம் பார்த்தோம். இது யூதர்களை வந்து புற தேசத்திடமிருந்து பிரித்து வைப்பதற்காக தேவன் கொடுத்த அடையாளம். ஆனா இயேசு சிலுவையில மரித்த போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல இருந்து கீழே வரைக்கும் 2ஆ கிழிஞ்சுச்சுன்னு மத்தேயு 27:51 பாக்குறோம். அதுவரை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாத நிலை மாறி போச்சு. எபேசியர் 2:14 கூட பாக்குறோம், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. இந்த வசனத்துடைய அர்த்தம் ரொம்ப நாள் புரியாம இருந்தது. ஆனா இது வந்து எவ்வளவு அழகா இந்த அதிகாரத்தின் மூலமா கிளியரா புரியுது. அவரே நம்முடைய சமாதான காரணராகி
இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகைமையாகிய பிரிவின் சுவரை தகர்த்து அப்படின்னு அந்த வசனத்துல பாக்குறோம். இப்போ இதுல ஒரு ஆழமான ஒரு தியானம் இல்லைன்னா அதுல உள்ள கருத்து என்னன்னா, பேதுருவுக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. அந்த மிருகங்களை மாத்திரம் அது குறிக்கல. தேவன் ஜாதி, நிறம், என பாகுபாடுகளை சிலுவையில ரத்தத்தினால சுத்திகரித்து விட்டார் அப்படின்றத ரொம்ப கிளியரா இதுல இருந்து பார்க்கலாம். 30ல இருந்து 32வது வசனம். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ 9ஆம் மணி நேரத்திலே வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறான். அவன் உன்னிடத்தில் பேசுவான் என்றார். அப்போ நான் ஜெபிச்ச போது தேவதூதன் தோன்றாரு. நான் எங்க வீட்டுலதான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய ஜெபத்தையும் தான தர்மங்களையும் நினைவு கூர்ந்ததாக அந்த தூதன் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 10:30-31 இருக்கிற காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா பேதுரு இப்ப அங்க இருந்து இங்க வந்திருக்காரு. கொர்நேலியு தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முன்னாடியும் இருக்கிறாரு, காத்துட்டு இருக்காரு. இப்ப பேதுரு வந்த உடனே எதுக்காக என்னை கூப்பிட்டுன்னு கேட்கும்போது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதை நம்ம பார்க்கலாம். உங்களை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார், அதனால்தான் யோப்பாவுக்கு ஆள் அனுப்பி உங்களை வரவழைத்தேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். நீங்க என்ன சொல்ல போறீங்களோ, இல்லைன்னா உங்களுக்கு என்ன கட்டளை தேவனால கிடைச்சிச்சோ அதை நாங்க கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். நீங்க வந்ததுக்கு நன்றி. தேவன் உங்களுக்கு கொடுத்த செய்தியை கேட்க நாங்க ஆவலா காத்திருக்கிறோம் அப்படின்ற காரியத்தை இதுல பார்க்கலாம். 34-35 அப்பொழுது இப்பதான் பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இப்போ காட் ஷோஸ் நோ பார்ஷியாலிட்டி. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அதாவது அவருடைய நேச்சர் இதுதான். இந்த மாபெரும் சத்தியத்தை பேதுரு உணர்ந்துகிட்டு அதை பிரகடனப்படுத்துகிறத பார்க்கலாம். இப்ப யூதர்கள் மட்டுமே தேவனுடைய தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்றது மாறி புறஜாதிகள் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்ற பாரம்பரிய யூத சிந்தனை இங்க உடையறத பார்க்கலாம். உபாகமம் 10:17, ரோமர் 2:11 இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, பின்னாடி போய் பாருங்க. அப்போஸ்தலரின் மனமாற்றம், அதாவது உபாகமம் 10:17, ரோமர் 2:11. அப்போஸ்தலர்கள் ஒரு மனமாற்றம் இங்க காணப்படுகிறது. அதாவது பேதுரு தன் சொந்த யூத பின்னணியின் சுவர்களை தாண்டி தேவனுடைய ரட்சிப்பு எல்லா யுனிவர்சல் காஸ்பல், இது யூதர்களுக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். வேத பின்னணி என்ன? பட்சபாதம் அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் மட்டும் சாயிருது. அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எல்லா இடங்களையும் அது பாக்குறோம். சர்ச்சிலையும் பாக்குறோம், ஒர்க்லயும் பாக்குறோம், ஈவன் ஒரு சில இடங்கள்ல குடும்பங்கள்ல கூட பாக்குறோம். ஒரு சில பிள்ளைங்களுக்கு பார்ஷியாலிட்டி காமிச்சிட்டு ஒரு சில பிள்ளைங்களுக்கு ஃபேவரா இல்லாததையும் நிறைய நிறைய இடங்கள்ல நம்ம கண் கூட ஒவ்வொரு நாளும் நம்ம பாக்குறோம். அப்போ இதுல என்னன்னா, யூத பாரம்பரியத்தின்படி ரட்சிப்பும் தேவனுடைய தயவும் ஆபிரகாமின் சந்ததியான யூதர்களுக்கு மட்டுமே உரியது அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு அந்த இடத்துல. ஆனா கொர்நேலியோட வீட்டுல பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையும் அவர்களுடைய தாகத்தையும் கண்டபோது பேதுரு சொல்றாரு, தேவன் எந்த ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ மொழிக்கோ குலத்திற்கோ மட்டும் சொந்தமானவர் அல்ல, அவர் அனைவருக்கும் பொதுவானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியா உணர்ந்து கொள்றத இந்த அப்போஸ்தலர் 10:34 பாக்குறோம். அதாவது எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். இந்த வசனத்துல 2 முக்கியமான ஒரு தகுதி இந்த வேத வசனத்துல பாக்குறோம். ஒண்ணு,
தேவ பயம், ஃபியர் ஆஃப் காட். தேவனுக்கு பயந்து நடப்புது அப்படின்னா அப்படி இப்படி நடுங்கிட்டு இருக்கிறது இல்ல. அவருக்கு வந்து அவருக்குரிய கணம், அவருக்குரிய மதிப்பு, பயபக்தி, அந்த ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய அன்பு எல்லாம் வந்து கௌரவம் எல்லாம் வந்து அவருக்கு மட்டும்தான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இனி தேவ பயம் இல்லைன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு சொல்லிட்டு பைபிள்ல ஏகப்பட்டது இருக்குது. அந்த டாபிக் உள்ள போனா இப்ப வந்து நம்ம வெளியில வரவே முடியாது. அவ்வளவு டெப்த் உள்ள சப்ஜெக்ட். ரெண்டாவது, நீதியை செய்தல், பிராக்டிசிங் ரைச்சியஸ்னஸ். அப்போ தேவனுடைய பிரமாணங்களுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் கீழ்ப்படிஞ்சு எல்லாருக்கும் நன்மைகளையும் உதவியையும் செய்து வாழ்ந்ததுதான் இந்த கொர்நேலியு. ஒரு புறஜாதியானாக இருந்தாலும் அவன்கிட்ட ரெண்டுமே இருந்துச்சு. அதனாலதான் அவர் வந்து தேவனுக்கு உரியவனாக மாறினார் அப்படின்றது இந்த 10:35 நம்ம பார்க்கலாம். 36, எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. இதுல எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, லார்ட் ஆஃப் ஆல். அதாவது முந்த வசனத்துல 34-35 வந்து தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்றத, 36ல இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, அவர் வந்து உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அவர் வந்து சொந்தம் அப்படின்றத அவர் வந்து பிரகடனம் செய்கிறத இங்க பார்க்கலாம். சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறியது, காஸ்பல் ஆஃப் பீஸ் அப்படின்னா, சுவிசேஷம் என்பது முதன்மை செய்தி தான் சமாதானம். ஆனா தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள இடைவெளி நீங்கி ஒரு சமாதானம், பாவத்தினால பிரிஞ்சிருந்த மனுஷனை தேவனிடம் ஒப்புரவாக்கும் சமாதானம். இன்னொன்னு வந்து மனுஷனுக்கும் இடையே சமாதானம். அதாவது யூதர் புறஜாதியர் என்ற சுவர்களை தகர்த்து கிறிஸ்துவுக்குள் அனைவரும் ஒண்ணு அப்படின்ற ஒரு சமாதானம். அடுத்தது வந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தை. இது என்ன வார்த்தை? தேவ செய்தி வந்து முதல்ல இஸ்ரவேலருக்கு தேவ வாக்கு தத்துவத்தின்படியே தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அங்கேயே நிக்கல. அந்த வார்த்தையின் மூலம் வெளிப்பட்ட ரட்சிப்பு, சமாதானம் இப்போ புறஜாதியாராகிய கொர்நேலியு வீட்டிற்கும் உலகம் முழுவதும் பரவுகிறத பார்க்கலாம். அதாவது 34, 35 வசனத்தோட இந்த 36வது வசனத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தேவன் யாரையும் பாகுபாடு பார்ப்பதில்லை. அவருக்கு பயந்து நீதி செய்கிற எவனையும் அவர் வந்து ஏற்றுக்கொள்கிறார்ன்றதையும் பார்க்கலாம். இந்த 36வது வசனத்துல இதற்கான காரணம் வந்து இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஆளுகிற கர்த்தர், அனைவருக்கும் சமாதானம் தருகிறவர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்த வசனம் 37, யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. யோவான் அதாவது அந்த பிரசங்கித்த ஞானஸ்தானத்திற்கு பின்பு, ஆப்டர் ஜான்ஸ் பேப்டிசம் அப்படின்ற ஆங்கிள் பார்க்கலாம். அடுத்தது வந்து கலிலேயா தொடங்கி யூதேயா தேசம் எங்கும், அங்க கலிலேயால இருந்து யூதேயா வரைக்கும் உள்ள காரியத்தையும் நம்ம இப்ப பார்க்கலாம். காரியத்தை அறிந்திருக்கிறீர்களே, அதாவது இந்த நடந்த சங்கதி இது, யூ நோ வாட் ஹேப்பன் அப்படின்றதையும் இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது யோவான் பிரசங்கித்த ஞானஸ்தானத்துக்கு பின்பு அப்படின்றது வந்து ஒரு மனம் திரும்புதலின் ஞானஸ்தானத்தை குறிச்சு, இயேசு கிறிஸ்து வருகிறத வழியை ஆயத்தம் படுத்துங்கள் அப்படின்றத அந்த மெசேஜ் அவர் சொன்னதையும், அதாவது பகிரங்க ஊழியம் யோவானுடைய ஞானஸ்தானத்துல தொடங்குறதையும் பேதுரு வந்து காமிச்சார் முதல்ல. இது வந்து இயேசுடைய ஊழிய வரலாற்றுல உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி இயேசு வந்து ஆவியின் வல்லமையோடு தான் கலிலேயாவுக்கு போனாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை வந்து எப்படி அறிவிச்சாரு? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவர் வந்து பிரசங்கிச்சாரு. இயேசுவை குறித்து அவர் வந்து சொல்லுகிறத பார்க்கலாம். அவர் யார் அப்படின்றத, அதாவது இந்த 10ஆம் அதிகாரத்திலேயே வந்து முதல்ல உள்ள பாகங்கள்ல வந்து அவர் யாருன்னு, அடுத்து வருகிற பாகங்கள்ல அவர் என்ன செய்தார் அப்படின்றதையும் நம்ம ரொம்ப கிளியரா, ஹூ முன்னாடி, அடுத்த பாதியில வந்து வாட் ஹி டிட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கடற்கரையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த சீஷர்களை தம்மை பின்பற்ற அழைத்தார். அவர் சாதாரண மனிதர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்கினார். அவங்க எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, மனுஷரை பிடிக்கிறவர்களாக்கினார். அப்போ
இயேசுனுடைய கிரியையும் அற்புதங்களும் உபதேசங்களும் ஏதோ ஒரு மறைவான இடத்துல நடக்கல. கலிலேயாவுல தொடங்கி யூதேயா வர முழு தேசமும் அறியும்படி ரொம்ப ஓப்பனா வெளிப்படையாவே நடந்துச்சு. அவர் என்னெல்லாம் பண்ணாரு? ஒரு 3 தூண்கள் அந்த மாரி பார்க்கலாம். அதாவது அவர் பிரசங்கித்தாரு, உபதேசித்தார், அவர் குணமாக்குனார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும், மீட்பின் வழியையும் ஜனங்களுக்கு வந்து தெளிவாக அவர் வந்து சொன்னாரு. அடுத்தது வந்து உபதேசிக்கிறார். நீங்க இன்னும் டெப்தா போனீங்கன்னா, பிரசங்கம் வேற, உபதேசம் வேற. காஸ்பல் வந்து அவுட் சைட் த சர்ச். உள்ளுக்கு வந்து உபதேசம். டாக்டரின் தான் உள்ளுக்குள்ள இருக்கணும். உள்ளுக்குள்ளேயும் வந்து நீ சுகமாகவ, நீ வந்து உனக்கு விசா கிடைக்கும், வேலை கிடைக்கும் இல்ல. ஆண்டவருடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை வெளியில கொண்டு வர்றதுதான் டாக்டரின். ஜப ஆலயங்களிலும் மலைகளிலும் தேவனுடைய சத்தியங்களையும் தேவ அன்பின் பிரமாணங்களையும் கற்பித்தார். அடுத்தது குணமாக்குறது. மக்களின் சகலவித நோய்களையும் பலவீனங்களையும் தம் தேவ வல்லமையால் பரிபூர்ணமாக அவர் குணமாக்குறத பார்க்கலாம். 3 விதமான இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துல உள்ள 3 தூண்கள். அடுத்தது நம்ம 3வது காரியமா பார்க்கலாம். காரியத்தை அறிந்திருக்கிறீர்களே. இங்க வந்து அதுவும் இல்லாம யூதேயா எங்கும் பரவிய செய்தி என்ன? எல்லைகளை தாண்டி சுவிசேஷம் போகுது. இயேசுவோடைய பிரசங்கமும் அற்புதங்களும் ஒரு இடத்துல நிக்கல. கலிலேயாவின் எல்லைகளை தாண்டி வந்து எல்லா தேசத்துக்கும் பரவு. இப்படி எல்லாம் அற்புதம் நடக்குது, இப்படி ஒரு மனுஷன் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி பரவ ஆரம்பிக்கிறது. அதனாலதான் யூதேயா, எருசலேம், யோர்தானுக்கு அப்புறத்துல இருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை கேட்க, அதாவது அவருடைய வசனத்தை வார்த்தைய கேட்டு அவங்க குணமடையறதுக்கு அங்கிருந்து வந்தாங்க. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட மேசியா யோவான் வந்து முன் அறிவித்த இந்த ரட்சகர் வந்து இயேசுவே உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு முழு தேசத்துக்கும் இப்ப நிரூபிக்கப்படுகிறது. இந்த கொர்நேலியும் அவருடைய வீட்டாரும், அதாவது ரோம பிரஜாதி இவர் இருந்தாலும் யூதேயா தேசத்துல இயேசுவின் மூலமாக நடந்த வல்லமையான அற்புதங்கள், அடையாளங்கள் மற்றும் போதனைகளை பற்றி ஏற்கனவே வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. அதனாலதான் வந்து அவர் வந்து புறஜாதியா இருந்தாலும் அந்த தேவன் இவர்தான் உண்மையான தெய்வம்ன்றது மனசுல வச்சுட்டு அவர் புறஜாதியா இருந்தாலும் அவருடைய காரியங்கள் எல்லாம் தேவ பக்தி, அதுவும் இல்லாம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நன்மை செஞ்சு தான தர்மம் செஞ்சு இருந்ததை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே வந்து அவரை பத்தி ஒரு என்ன சொல்றது, அவர் செஞ்சதெல்லாம் வந்து ஒரு ஒரு கதை கற்பனை அப்படி இல்லாம உண்மையானது அப்படின்றத அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. இப்பயும் பேதுருடைய வாயினால அதெல்லாம் வந்து தேவன் உறுதிப்படுத்துகிறத பார்க்கலாம். இந்த 30வது வசனத்துல வந்து இயேசு யார்? எல்லாருக்கும் கர்த்தர். அவர் வந்து சமாதானத்தை தருகிறவர் அப்படின்றத கூறினாலும் 37ஆம் வசனத்துல வந்து பூமியில இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி கலிலேயா தொடங்கி எல்லா தேசமும் வல்லமையா கிரியை செய்தார் அப்படின்னு விவரிக்க தொடங்குகிறத பார்க்கலாம். 38 இந்த வசனம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் அப்படின்றத பார்க்கலாம். இத வந்து ஒரு 4 கோணத்துல பார்க்கணும் அப்படின்னா, மனுஷ ஆற்றல் இல்ல. இது வந்து தேவத்துவத்தின் வல்லமை. ஒரு டிவைன் பவர், நாட் ஹியூமன் எஃபர்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இயேசு வந்து பூமியில அவர் நடத்தின அற்புதங்கள், விடுதலை மனுஷனுடைய சுய திறமையினால செய்யப்பட்டவைகள் அல்லவே அல்ல. அவர் வந்து எப்பயும் பிதாவாகிய தேவனுடனும் பரிசுத்த ஆவியானவருடனும் கொண்டிருந்த ஒரு பூரண ஐக்கியம், ஒரு ட்ரினேட்டியன் பவர்ன்றத நம்ம பார்க்கலாம். 3 பேரும் எப்பயுமே ஒன்னா இருந்தாங்க. அப்ப நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அவர்கிட்ட வந்து தேவத்துவத்தின் பரிபூர்ணம் இருந்துச்சு அப்படின்னு சரீர பிரகாரமாவே வாசம் பண்ணுகிறவர் அப்படின்றத கொலோசியர் 2:9 நம்ம ரொம்ப கிளியரா பார்க்கலாம். இப்ப வசனம் வாசிக்கிறதுக்கு டைம் இல்ல. 38ஆம் வசனத்துல இந்த வல்லமை வந்து இயேசு வெறும் ஒரு மனுஷர் அல்ல, அவர் தேவனுடைய பரிபூர்ணம் நிறைந்தவர் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறது. அடுத்தது வந்து பிசாசின் வல்லமையை முறியடிக்கும் தெய்வீக அதிகாரம் அத்தாரிட்டி ஓவர் டார்க்னஸ். அப்படின்னா ஒரு சாதாரண மனுஷனால பிசாசினுடைய ஆளுகையிலிருந்து மற்றொரு மனுஷனை பூரணமா விடுவிக்க முடியாது.
என்னதான் சுயமா செஞ்சாலும், நான் இவர் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்படையா வெளி வேஷம் காமிச்சாலும், ஒரு இயேசு ஐ மீன் லைக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்தாவியினுடைய ஒத்தாசையோட மட்டும்தான் செய்ய முடியுன்றத நம்ம பார்க்கலாம். அப்போ அவருடைய சகல சேனைகளையும் விட மேலான சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அப்படின்றத காமிக்குது 10:38 அப்படின்றத பேதுரு வந்து விளக்கி சொல்றாரு. அந்த தேவனுடைய குமாரன் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8 அதுல நம்ம ரொம்ப கிளியரா பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இவர் வந்து நசரேயன் என்ற மனித அவதாரமும் ஆவியின் அபிஷேகமும் பெற்ற இன்கார்னேஷன் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நசரேனாகிய இயேசு என்பது வந்து அவர் நம்மையும் நம்மளுடைய பலவீனங்களையும் அதாவது புரிந்து கொள்வதற்காக எடுத்த தாழ்மையான மனுஷ இல்லைன்னா அவதாரம், மனுஷ ஒரு உருவத்தை காமிக்குது. எபிரேயர் வந்து 4:15 பார்க்கலாம். ஆனா அதே இயேசு பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக கிரியை செய்தது. அவர் வந்து மாம்சத்தில் வந்த தேவகுமாரன் அப்படின்றத ரொம்ப கிளியரா வெளிப்படுத்துகிறது. தாழ்மையுள்ள மனுஷ அவதாரத்துக்குள்ளயும் அவருடைய ஆண்டவர் என்ற தெய்வீக அதிகாரம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. தேவன் அவருடனே கூட இருந்தார். அது பிதாவோடு உள்ள நித்திய இணைப்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த யோவான் 10:30 பார்த்தோம்னா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்போ சில இந்த 10:38 இங்க பாக்குறோம், தேவன் அவருடனே கூட இருந்தார் அப்படின்னு பேதுரு இங்க குறிப்பிட்டு, ஏசு பிதாவை விட்டு பிரிந்த ஒரு தனி மனிதர் அல்ல, பிதாவோடு நித்தியமாய் ஒன்றாகவே இருக்கும் தேவன் அப்படின்னு வந்து சுட்டி காமிக்கிறாரு பேதுரு. அடுத்தது 39 யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். அவர் செய்த, அதாவது இதுல ஒரு 3 ஆங்கிள். அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நாங்களே சாட்சிகளாய் இருக்கிறோம். ஐ விட்னஸ் டெஸ்டிமனிஸ். எங்க? யூதய தேசத்திலும் எருசலேமிலும் அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். அப்படின்னா முதலாவது அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நாங்க சாட்சி. இப்ப பேதுருவும் அப்போஸ்தலர்களும் ஏதோ வந்து ஒரு கட்டுக்கதையோ இல்லைன்னா கேள்விப்பட்ட செய்திகளையோ வந்து பிரசங்கிக்கல. இயேசு வந்து செய்த அற்புதம், அவருடைய போதனை, சாத்தானை ஜெயித்த வல்லமை எல்லாத்தையும், அவருடைய தெய்வீக கிரியைகள் அனைத்தையும் வந்து தங்க சொந்த கண்களால் அவங்க வந்து கண்ட உண்மையான ஐ விட்னஸஸ் இவங்க எல்லாம் நாங்கெல்லாம் நிக்கிறோம் இங்க அப்படின்றாரு. யூதேயா தேசத்திலும் எருசலேமிலும் அப்படின்னா இயேசுவின் கிரியைகள் கலிலேயாவில் மட்டுமல்ல, யூதேயா தேசம் முழுவதிலும் தலைமை நகரமான எருசலேமிலும் வெளிப்படையாக நடந்துச்சு. அதாவது தேவனுடைய மீட்பின் திட்டம் ஒரு மறைமுகமா இல்ல, உலகம் அதாவது அறியும் வண்ணமாக வரலாற்று பூர்வமாக நிறைவேறிச்சு அப்படின்றத பேதுரு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. 3வது காரியம், அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். crucifixion of Christ வந்து அந்த மனுஷ குலத்தை மீட்டெடுக்கும்படி தேவனுடைய திட்டத்துல சிலுவை மரணம் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம பார்த்திருக்கோம் கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு. அந்த வசனத்தின்படி இயேசு நமக்கான சாபத்தை தம் மேல ஏற்றுக்கொண்டு சிலுவை மரத்துல பலியாறத பார்க்கலாம். இந்த தியாகம் வந்து அவர் வெறும் மனுஷராக அல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக அவர் செயல்பட்டார் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. யோவான் 1:29 இருக்குது. அதாவது முந்தின 38ஆம் வசனத்தோடு இந்த 39ஆம் வசனத்தையும் இணைத்து பார்க்கணும். அதாவது 38ஆம் வசனத்துல தேவன் வந்து இயேசு வந்து தேவ அபிஷேகத்தோடு நன்மை செய்து பிசாசின் வல்லமைகளை முறியடிச்சு தெய்வீக அதிகாரத்தோடு சுற்றி திரிந்தார் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த 39ஆம் வசனத்துல அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் மனுஷர்களின் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பதற்காக
தம்மை தாமே தாழ்த்தி சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு அன்பின் உச்சத்தை இங்க காமிக்கிறார். பேதுரு கொர்நேலிய வீட்டிற்கு போனதுல இருந்து வெளிப்படுத்துகிறத பார்க்கலாம். 48 வரைக்கும் முடிச்சிடலாம்னு நினைச்சேன். முடிக்க முடியல. தொடர்ந்து அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசித்து வளர்த்த பரமபிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தாவே, இதில் உள்ள ஆழமான வெளிப்பாடுகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வரீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இன்னும் உம்மை அறிகிற அறிவில வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி கனம் மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.